ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். வீரா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் இருக்காங்க. வீராவை பார்க்கறதுக்காக தேவராஜனும் ஆனந்தியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே இருக்க ஒருத்தவங்க போய் வீரா கிட்ட உங்களை பார்க்கறதுக்கு தேவராஜன் ஆனந்தின்னு 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, வந்திருக்காங்களா, எங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க தேவராஜன் ஆனந்தி, அதாவது ஆனந்தியோட அப்பாவும் பார்த்தோம் அப்படின்னா வீராவை பார்க்க வந்துடுறாங்க. இப்போ வீரா ரொம்ப சந்தோஷமாக வந்துக்கிட்டு, அம்மா வாங்க இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், என்ன அது ஆனந்தியை கொண்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போக வந்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு பயங்கரமாக நடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆனந்தியும் சரி அவங்க அப்பாவும் சரி 2 பேரும் பேசாமல் இருந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஆனந்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ பணம் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருந்தேன், அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் பணம் வாங்கினது உண்மை தான், அதில் இருக்க ஒரு 5 லட்ச ரூபா இப்போ கொடுத்துட்டு இனிமேல் வந்து உனக்கு எனக்கும் ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு உண்டான அட்வான்ஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்டதுமே வீரா வந்து உடனே பயங்கரமான ஒரு நடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பணத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா அந்த பணத்தை வாங்கி உங்கள்கிட்ட மரியாதையாக இந்த பணத்தை கொடுத்தோம், ஆனால் நீ வாங்கலை, இது பொறுக்கி எடுத்துக்கிட்டு இதை வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஆக்ரோஷமாக பேசி உன்னை நடிப்பெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லி பேசிட்டு பணத்தை மூஞ்சில் விட்டு கடாச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரி ஆனந்தி தான் அவங்க ஒய்ஃபு, அவங்க தான் அவங்க அப்பா, ஏதோ அவங்க உள்ளார பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீராவை சொல்லவா வேணாம், உடனே அப்படியே பெரிய சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு உடனே அங்கே இருக்கவங்களாம் அந்த பணத்தெல்லாம் பொறுக்கி எடுத்து 5 லட்ச ரூபா அதில் பணம் இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரொம்ப அப்படி கோவமாக இருக்க மாதிரி பேசுகிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அடுத்து ஆனந்தியும் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தறி வச்சுருக்காங்கல்ல, அதை நடத்துகிறாங்கல்ல, அவங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வந்ததுமே பார்த்தா ஆனந்திக்கு ரொம்ப மரியாதை செலுத்துகிறாங்க, மாலை போடுறாங்க, ஷால்வை போத்துறாங்க. ஒரு பெரிய நல்ல விஷயம் செஞ்ச, சீக்கிரமாகவே ஒரு தறி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அப்பயே சொல்லிட்டும் போயிடுறாங்க. இப்போ ஆனந்தி அந்த விஷயத்தை பேசினதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆமாம் நம்ம அந்த விஷயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஃபோனில் ஆர்டர் வருது. இந்த மாதிரி நீங்கள் தான் ஆனந்தியா, அந்த மாதிரி எங்களுக்கு இத்தனை புடவை வேணும் அப்படி இப்படின்னு. அதை கேட்கும்போதே உடனே சந்தோஷம் அவங்களுக்கு. இன்னும் தறி வேலை ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளார ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அவங்க அண்ணியும் பாராட்டுறாங்க. ஆனந்தி எல்லாரும் சந்தோஷம். அவங்க அம்மா தான் கொஞ்சம் கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வீரா கிட்ட ஆனந்தியோட அண்ணன் மனோர் இருக்காங்கல்ல, வழக்கம் போல் பேசுகிறாங்க. இப்போ வீரா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவ்வளோ ரோசப்பட்டு பணத்தை கொண்டு தூக்கி எறிஞ்சாங்கல்ல, மிச்ச பணம் வேணும்னு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க மாப்பிள்ள, நான் வீட்டில் போய் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனோகர் சொல்கிறாங்க. வீரா அப்படியே என்ன பேசணுமோ அதை பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆனந்தியோட அப்பாவும் அவங்க ஆனந்தியும் உட்காந்து அப்படி பேசிட்டு இருக்காங்க. குணவதி வராங்க. வந்ததுமே எல்லாம் சந்தோஷமாக இந்த விஷயத்தை பேசி எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் வந்தாங்க, சால்வை போத்துனாங்க, மாலை போட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்தி வந்து நம்ம உடனே அந்த பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம், நீ என் கூட பார்ட்னராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ குணவதி இல்லை அதெல்லாம் வேணாம், நான் கூட வேலை வேணாம் செய்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை பார்ட்னர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உடனே ஆனந்தியோட அம்மா இருந்துக்கிட்டு ஏதோ போட்டியில் கலந்துக்கிட்டாங்க, அதோட விட வேண்டியதானே, எதுக்கு இப்போ தறி பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏற்கனவே நிறையா நஷ்டப்பட்டுருக்கோமே அப்படின்லாம் பேசும்போது அவங்க அண்ணி வந்து இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அப்பாலாம் வந்து ஆனந்திக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்தி அப்படியே அந்த விஷயத்தை பேசுனதுமே ஆனந்தியும் சந்தோஷப்படுறாங்க. அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.